ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு போயம் வீடியோ. ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு ஒரு போயம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது செகண்ட் போயம், எ பாய்சன் ட்ரீ. ஆக்சுவலாக பாய்சன் ட்ரீ போயம் வந்து 9th ஸ்டாண்டர்டில் செகண்ட் இருக்கிற போயம். வாங்க போயத்துக்குள்ளே போயிடலாம். இந்த போயத்துலேயும் நமக்கு வந்து மீனிங்ஸ் பார்க்கணும், போயட்டிக் டிவைஸ் ஏதாவது இருந்தால் பார்க்கணும். ஒன் மோர் திங் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பர்சனிஃபிகேஷன்னா என்ன, இமேக்ரினா என்ன, அல்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயட்டிக் டிவைஸ் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் நான் என்னோட போயம் வீடியோஸில். ஸோ இதுக்கப்புறம் வர்ற வீடியோஸில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1 or 2 டிவைசஸ் மட்டும் நான் மென்ஷன் பண்ண போகிறேன். ரிமைனிங் டிவைஸ் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து பின் பண்ணுங்கள். ஓகேயா? கமெண்ட்டில் வந்து என்னென்ன போயட்டிக் டிவைஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? இது வந்து எதுக்கு அப்படின்னா, நான் சும்மா சொல்லி கொடுத்துட்டே போயிட்டு அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையே அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதுக்காக தான். சரியா? போயிடலாம்ப்பா. பாய்சன் ட்ரீ. ஆக்சுவலாக பாய்சன் ட்ரீ போயம் வந்து யார் ரைட் பண்ணியிருப்பா அப்படின்னா, வில்லியம் பிளேக் அப்படிங்கிறவங்க வந்து பாய்சன் ட்ரீ போயத்தை வந்து ரைட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு என்னென்னாப்பா, போயம் வீடியோ எல்லாமே நமக்கு வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு போயம் பார்த்தோம். அதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல தேங்கி நின்றக்கூடாது, நமக்கான பாதையை நோக்கி போகணும்னு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த போயமும் ஒரு கருத்தை தான் சொல்லுது. என்ன கருத்தை சொல்லுதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதில் வந்து நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்குது, தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு போயிடலாமா போயத்துக்குள்ள? I was angry with my friend. I told my wrath did end. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஆத்தர் வந்து என்ன பண்ணுறாராம், அவருடைய ஃப்ரெண்டு மேலே வந்து ரொம்ப கோவமாக இருக்காராம். யார் மேலே கோவமாக இருக்காராம் ஆத்தர்? அவருடைய ஃப்ரெண்டு மேலே வந்து ரொம்ப கோவமாக இருக்காராம். சரியா? ஐ டோல்ட் மை wrath did end. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருடைய கோவத்தை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, நிறைய டைமில் வந்து என்ன பண்ணியிருக்காராம், வெளிப்படுத்தியிருக்காராம். சரியா? I told my wrath, my wrath did end. நான் வந்து என்னோடய கோவத்தை வந்து நான் நிறைய தடவை வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்கேன், வெளிப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே மேம், இங்கே ஆங்கர்னு ஒரு வேர்டே இல்லை, நீங்கள் கோவப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ரேத்தோட மீனிங் தான் என்னப்பா, ஆங்கர். ரேத்தோட மீனிங் தான் என்ன அப்படின்னா ஆங்கர். சரிங்களா? ரேத்தோட மீனிங் என்னப்பா, ஆங்கர். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். ஐ டோல்ட் மை wrath டிட் எண்ட். என்ன சொல்கிறாரு, நான் வந்து ரொம்ப கோவப்பட்டேன் என் ஃப்ரெண்டு மேலே. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா, கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தை வந்து நான் நிறைய டைமில் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து வெளிப்படுத்தினேன். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ. அதாவது ஃபோ அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரியும். ஃபோனா என்னப்பா, எனிமி அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃபோ அப்படின்னா என்ன, எனிமி. அதாவது எதிரிக்கிட்டையும் நான் கோவப்பட்டேன். ஐ டோல்ட் இட் நாட், மை wrath did grow. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லும் போதே வந்து எனக்கு எப்படி கோவம், அதாவது அதை பற்றி நினைக்க அந்த கோவம் வந்து எப்படி வளர்ந்துச்சான், நல்ல மனசில் வந்து வேரூன்றி வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. மை wrath did grow. என்னுடைய கோவம் வந்து ரொம்ப வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஐ வாட்டர் இட் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு கோபம் வந்து எப்படி இருந்ததா, அவருடைய கோவம் ஏன் வந்தது அப்படின்னா, அவங்க பண்ண ஏதோ ஒரு பிடிக்காத விஷயத்தினால கூட கோவம் வந்திருக்கலாம். அந்த கோவத்தை வந்து அவர் என்ன பண்ணாரா, தண்ணி ஊற்றி வளர்த்தினாரா. இங்கே தண்ணிங்கிறது என்னன்னா கண்ணீர். சரியா? நம்மளுடைய டியர்ஸை தான் சொல்கிறாங்கப்பா. அண்ட் ஐ வாட்டர் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ் அண்ட் ஐ ஸ்டன் வித் மை ஸ்மைல்ஸ் அண்ட் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய வஞ்சகமான புன்னகை, அந்த கோவமாக இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது நான் என்ன பண்ணேன், ஒரு வஞ்சகமான புகை. அது மட்டும் இல்லாமல் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ் அப்படிங்கிறது தான் தந்திரங்களை வகுக்கிறது. அவங்கள வந்து எப்படிலாம் வந்து டீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தந்திரங்களை நான் வகுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? அதாவது ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். ஐ டோல்ட் மை wrath did end. நான் என் ஃப்ரெண்டு மேலே கோவப்பட்டேன். அந்த கோவம் வந்து பெருசாக மரமாக வளர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மரத்துக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய கண்ணீரை வந்து தண்ணியை ஊற்றி வளர்த்தினேன். நாட் ஓன்லி மை ஃப்ரெண்ட், என்னோட எனிமி மேலேயும் நான் இதை தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஐ சண்ட் வித் இட் ஸ்மைல்ஸ். அதாவது ஒரு வஞ்சகமான ஒரு புன்னகை, ஒரு அசட்ட புன்னகை, அந்த புன்னகையும் பயன்படுத்துகிறேன். அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைஸ் என்னுடைய தந்திர நிறையெல்லாம் வரி வகுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஐ க்ரூ போத் டே அண்ட் நைட் டில் இட் போர் அட் ஆப்பிள் பிரைட். அதாவது என்னன்னா, அவர் நைட்டும் பகலுமா அந்த கோவத்தை வளர்த்ததுனுடைய அவுட்புட்டாக என்ன கிடச்சிது, அவருக்கு ஒரு பிரைட்டான ஒரு ஆப்பிள் கிடச்சிது. அண்ட் மை ஃபோ பிகைன் held it shine and he knew that it was mine.
அதாவது நம்ம ஒருத்தர் மேலே இப்போது ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்ம போய் சடனாக ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்த பேசி கோவப்படுறோம்னா நம்ம யார் மேலே கோவப்படுறோம் பர்டிகுலர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரியானே. அதே மாதிரி இவர் கோபத்தில் வந்து மரம் வளர்த்தார் இல்லையா, கோவப்பட்டு வளர்த்தார் இல்லையா, அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் நம்ம மேலே உள்ள கோவத்தில் தான் வந்து இவ்வளோ பெரிய இதை வந்து வளர்த்துருக்குறான் அப்படின்னு. And into my garden stole when the night had veiled the pole. அதாவது என்னன்னா அவன் வந்து அந்த கோவம் அவனுக்கானதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ன பண்ணிட்டானா களவாடிட்டான். அந்த கோவத்தை அவன் கார்டனுக்குள்ளே வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா களவாடிட்டானா. ஆக்சுவலாக when the night had veiled the pole அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நைட்டுங்கிறது நைட் பகுதி இரவு நேரத்தை குறிக்கும். போல்ங்கிறது மார்னிங், அதாவது நைட்டு முடிஞ்சு காலையில் வரும்லப்பா அந்த இடத்த சொல்கிறாங்க. இந்த மார்னிங் glad I see my foe outstretched beneath the tree. அதாவது என்ன அப்படின்னா அந்த கோவங்கிற ஆப்பிளை சாப்பிட்ட அவனுடைய ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணான் அப்படின்னா அந்த அந்த ஃபோன் சொல்லக்கூடிய அவனுடைய எனிமி என்ன பண்ணானாமா அவனுடைய கால் கைகள்லாம் விளைஞ்சு அங்கேயே வந்து என்ன பண்ணானா இறந்து கிடந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது என்னன்னாப்பா இந்த போயத்தில் இருக்கிற எக்ஸாக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த போயத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நமக்கு ஒருத்தர் மேலே கோவம் இருந்தது அப்படின்னா அதை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படியே அதை நம்ம வந்து பாதர் பண்ணிடணும். இங்கே என்ன பண்ணுறான் அந்த கோவத்தை நினச்சி அதை வாட்டரிங் பண்ணி அதுக்கு ஒரு புன்னகை கொடுத்து எல்லாம் பண்ணி வளர்ந்து நின்று கடைசியில் அந்த கோவம் என்ன பண்ணுது அப்படின்னா அவன் சம்மந்தப்பட்ட அவனோட ஃப்ரெண்டே என்ன பண்ணுது சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்டா நீ எனிமி ரெண்டு பேருமே என்ன பண்ணுதுன்னா அதை அழிச்சிருது. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறதா இங்கே கான்செப்ட். சரியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், இந்த போயத்தில் ஏதாவது நமக்கு முக்கியமான பொயட்டிக் டிவைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குப்பா, ஒரு பொயட்டிக் டிவைஸ் இருக்குது. என்ன அப்படின்னா பர்சனிஃபிகேஷன் இருக்குது. பர்சனிஃபிகேஷனா என்ன, உயிர் இல்லாததுக்கு உயிர் கொடுக்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டு தானேப்பா, உயிர் இல்லாததுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு வந்து நம்ம வந்து சொல்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டு தானே. இங்கே வந்து and I watered in fears night and morning with my tears. அதாவது நம்ம தண்ணி ஊற்றி இப்போது செடியை தண்ணி ஊற்றி வளர்க்க முடியும், கோவத்தை தண்ணி ஊற்றி வளர்க்க முடியுமா? அது வந்து வளர்க்குற பொருளா? இல்லை. அது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீலிங். அந்த ஃபீலிங்கை வந்து பர்சனிஃபை பண்ணி சொன்னதுனால இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். and I watered at it in fears night and morning with my tears. இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அடுத்து வில்லியம் பிளேக் பற்றி பார்த்துடலாமாப்பா. வில்லியம் பிளேக் வாஸ் அன் இங்கிலீஷ் போயட். வில்லியம் பிளேக்குங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் போயட். நாட் ஒன்லி போயட், பெயிண்டர், பிரிண்ட் மேக்கர்னு நிறையா. பிளேக் இஸ் நவ் கன்சிடர்ட் செமினல் ஃபிகர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. நம்ம இப்போ வந்து அவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செமினல் ஃபிகராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஹி வாஸ் பார்ன் இன் லண்டன். இவர் எந்த ஊரில் பிறந்திருக்காருப்பா? லண்டனில் பிறந்திருக்காரு. ஹி வாஸ் பார்ன்லி இமேஜினேட்டிவ் ரோபல் இன் போத் தாட் அண்ட் ஹிஸ் ஆர்ட். சம் ஆஃப் ஹிஸ் ஃபேமஸ் போயம்ஸ் ஆர் த லேம்ப் அண்ட் டைகர். லேம்பும் டைகரும் அவருடைய ஃபேமஸ் போயம். யாருடைய ஃபேமஸ் போயம் பார்த்தீங்கன்னா வில்லியம் பிளேக் வாஸ் அன் இங்கிலீஷ் போயட். நாட் ஒன்லி இங்கிலீஷ் போயட், பெயிண்டர், பிரிண்ட் மேக்கர் நிறையா. இப்போ வந்து அவர் செமினல் ஃபிகராக இங்கிலீஷ் போயட் டோட்டல் ஹிஸ்ட்ரியே கொண்டாடுது. ஹி வாஸ் பார்ன் இன் லண்டன். ஹி வாஸ் பார்ன்லி இமேஜினேட்டிவ் ரிபல் இன் ஹிஸ் தாட் அண்ட் ஆர்ட். அதாவது இவருடைய போயங்கள் எழுதுறதுலேயும் சரி இவருடைய ஆர்ட்லேயும் வந்து ரெண்டுலேயுமே வந்து இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். த லேம்ப் அண்ட் த டைகர், இவருடைய ஃபேமஸ் போயம் என்னன்னாப்பா த லேம்ப் அண்ட் த டைகர். சரியா, அடுத்து இந்த போயத்தில் சில க்ளோசரிஸ் இருக்குது. அந்த க்ளோசரி பார்க்கலாம். ரேத் அப்படின்னா என்னன்னாப்பா ஆங்கர், ஃபோ அப்படின்னா எனிமி, டிசைட்ஃபுல் அப்படின்னா கன்னிங், அதாவது ஒரு தந்திரமாக வஞ்சகமாக சிரிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வைல்ஸ் அப்படின்னா ட்ரிக்ஸ், வெயில்டு அப்படின்னா கவர்டு. ஓகேயாப்பா, ஆக்சுவலாக இந்த போயம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒன்ஸ் இன் எ வைல் ஒரு நாள் போயம் வீடியோ, ஒரு கிராமர் வீடியோ, ஒரு நம்ம ப்ரீவியஸ் இயர் சோஷியல் கொஸ்டின் வீடியோ, அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த போயம் வீடியோ வந்திருக்கு. இந்த போயம் வீடியோ முடிஞ்சோடனே ஒரு கிராமர் வீடியோ வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் ஒன் லைக். அண்ட் இந்த போயம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.